ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப். நான் உங்கள் உமா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக கவனிங்க, அளவியல் டாபிக், ஓகேவா? ஸோ ஒரு வட்ட வடிவ பூங்காவிற்கு வேலி போட 1 மீட்டருக்கு ரூ.5 வீதம் ரூ.1100 ஆகும் எனில் பூங்காவின் ஆரம், ஓகேவா? ஆரம் கொடுத்துட்டு 1 மீட்டருக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னா அந்த வட்ட வேலிக்கு வந்து வேலி அமைக்க எவ்வளோ செலவாகும்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா சுற்றளவு கண்டுபிடிச்சு அதை மல்டிப்ளை பண்ணால் போதும். பட் இந்த இடத்துல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஆகிற செலவு கொடுத்துட்டாங்க, 1 மீட்டருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஆரம் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? மொத்தமாக ஆகிற செலவு 1100. அப்போ அந்த ஆகிற மொத்த செலவு இருக்கு இல்லையா, அதை 1 மீட்டருக்கு இருக்கு இல்லையா, அதால் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 220ன்னு கிடைக்கும். இந்த 220 அப்படிங்கிறது மொத்தமாக கிடைச்ச அந்த மீட்டர். ஏன்னா 1 மீட்டருக்கு 5 ரூபா அப்படின்னா மொத்தமாக செலவு பண்ணது 1100 ரூபா. ஸோ அதை 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை மீட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அந்த மீட்டர் அப்படிங்கிறது தான் அந்த பூங்கா இருக்கு இல்லையா, அந்த பூங்காவோட சுற்றளவு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பூங்கா வட்ட வடிவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, சுற்றி வேலி போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வட்டத்தோட சுற்றளவு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வட்டத்தோட சுற்றளவு அப்படிங்கிறது 220 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 2πr. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆர் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 220. ஸோ ஆர் மட்டும் இந்த சைடு இருக்கட்டும், மீதியை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள். ஸோ 220 இன்ட்டு 7/2 இன்ட்டு 22ன்னு வரும், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதை சிம்பிளிஃபை பண்ணணும். பாருங்கள், 22ஆல் அடிச்சிங்கன்னா இது 10, 2ஆல் அடிச்சிங்கன்னா 5. அப்போ 7×5 35 மீட்டர் அப்படிங்கிறது தான் அந்த வட்ட வடிவ பூங்கா இருக்கு இல்லையா, அதோட ஆரம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், ஓகேவா? எப்பயுமே ஆர் கொடுத்துருவாங்க, 1 மீட்டருக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலுமே சரி, அது சதுரம், வட்டம், இந்த மாதிரி இந்த இடத்துல ஆர் கொடுத்தா வட்டம் கொடுத்துருவாங்க, ஓகேவா? இல்லை நீளம் அகலம் கொடுத்தாங்கன்னா செவ்வகம் கொடுத்துருவாங்க. அந்த பக்கத்தோட அளவு கொடுத்தாங்க அப்படின்னா சதுரம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு சுற்றளவு கேட்பாங்க. அந்த சுற்றி வேலி போகிறதுக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க. நம்ம அந்த சுற்றளவு வச்சு போடுவோம், ஓகேங்களா? ஸோ நார்மலாக இந்த மாதிரி தான் சம் வரும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. ஏன்னா அந்த சுற்றளவையே நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மொத்த செலவு எவ்வளோன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சுற்றளவு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். புரியுதுங்களா?